அப்போ இவர் களத்தில் என்னைக்கு இருந்திருக்காரு? ஒன்றும் கிடையாது. எந்த மலைக்கு இவர் முட்டியை இவ்வளோ தூரம் பேண்ட்டை மடிச்சுட்டு வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காரு? ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் ஒரு டுபாகூர் நம்பர் 1 இவர் வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாது. புசியே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. தம்பி வீட்டாண்ட வந்துக்கிறேன், கதவு தர இரு, தலைவர் ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறேன், அவர் நல்ல மூடில் இருக்காரு. சரி அப்போ நான் பனையூரில் இருக்கிறேன், இல்லைன்னா அவர் இப்போ மூடு இல்லையா, அப்புறம் வாங்கன்னா சரி பனையூரில் இருக்கேன்ப்பா அப்படின்னு போயிடுவார். புசிக்கே அலோடு இல்லை. கேட்டால் களத்தில் இருந்தேன். என்ன களத்தில் இருந்தீங்க? எப்போ களத்தில் இருந்தீங்க? எப்போ போராட்டம் நடத்துனீங்க? அறிக்கை விடுறது பேர் களத்தில் இருந்தீங்கன்னா நானே நல்லா ஜாலியாக அறிக்கை விடுவேன். ஒரு நாளைக்கு 10 அறிக்கை விடுவேன். அப்போ அதுக்கு பேர் களத்தில் இல்லை. அப்போ அதான் நான் முன்னாடி சொன்னது தான். ஒரு காமெடி ஆக்டருக்கு நெருப்புடா நெருங்குடா பாட்டை போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு சாதாரண ஒரு காமெடியான ஒரு ஆக்டருக்கு ஒரு மாஸ் பாட்டு, வா நெருங்கி வா, அந்த அசுரன் பாட்டை போட்டால் எப்படி இருக்குமோ, சிரிப்பு சம்மந்தமே இல்லாமல் இருக்குமோ, அப்படி தான் இந்த விஜய்க்கு இந்த பாட்டு இருக்குது. ஒரு காமெடி ஆக்டருக்கு இப்படி ஒரு மாஸ் பாட்டை போட்டு இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அப்படி தான் இந்த பாட்டு இருக்குது. அதனால் இதில் டீகோட்லாம் பேசினா நிறைய பேசலாம். அரசியலுக்கு தகுதியற்றவர். சினிமாவில் என்ன கோமாளித்தனம் வேணாலும் பண்ணிக்கோங்க. அரசியலுக்கு வரும்போது இவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் நாங்கள் வைப்போம்.